இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் அன்பே டயானா. இந்த படத்தை பாரி இளவழகன் எழுதி நடிச்சு அண்ட் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரோஜா, ரம்யா ரங்கநாதன், பரிதாபல் கோபி, சேட்டன்னு எல்லாருமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ரிவ்யூவை சினிஸ்குவாட் கேம்ல கொடுத்து பிரைஸ் மணி வின் பண்ணலாம். சினிஸ்குவாட்ல ஃபேண்டசி ரிவ்யூன்னு 2 கேம் இருக்கு. இங்க உங்களுக்கு பிடிச்ச கேமை செலக்ட் பண்ணி உங்களோட ரிவ்யூவை ஆடியன்ஸோட ஒப்பீனியனுக்கு எவ்வளவு க்ளோஸா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு லீடர் போர்ட்ல வருவீங்க அண்ட் பிரைஸ் மணி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரை நவ் இன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். இப்ப படத்தோட ரிவ்யூக்கு வருவோம். கிருஷ்ணாவா வர பாரி இளவழகன் ஒரு கல்ச்சர் பேஸ்ட் தெலுங்கு ஃபேமிலியில இருந்து வராரு. தன்னோட கல்ச்சர் அண்ட் கேஸ்டை என்னைக்குமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஃபேமிலியில இருந்து வர ரோஜா தன்னோட 3 பசங்களுக்கும் அவங்களோட கேஸ்ட்லயே செட் ஆகிறவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஆமா, பிடிக்காம கல்யாணம் பண்ணிதா ஒரே மாசத்துல பிரெக்னன்ட் ஆகிட்டீங்க. ஆனா கிருஷ்ணா சின்ன வயசுல இருந்து மேஜிக் டயானாங்கிற ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஒரு பொண்ணு பேசுனா அதுவும் ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுனா உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்குடா. அதே சமயம் அவங்க அம்மா அவங்களோட மாமா பொண்ணை கிருஷ்ணாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு சைடுல முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவரோட லவ் சக்சஸ் ஆச்சா இல்ல அந்த மாமா பொண்ணை எப்படி கன்வின்ஸ் பண்ணாரு இல்ல இதுக்கப்புறம் இந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்றதுதான் இந்த அன்பே டயானா படத்தோட கதை. ஜமா மாதிரி ஒரு சீரியஸான படத்துக்கு அப்புறம் ஒரு லைட் ஆர்டர் என்டர்டெய்னரா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு பாரி இளவழகன். இந்த படத்துல எல்லா ஃப்ரேம்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருக்காரு. அது போக காஸ்டியூம்ஸ் மட்டும் எல்லா கேரக்டருக்குமே ரொம்ப நல்லாவே ஆப்டடாவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா டிசைனும் பண்ணியிருந்தாங்க. அப்பா கேரக்டர்ல வர சேத்தன் வர எல்லா சீனுமே ரொம்ப இன்னசென்ட்டா காமிக்கலா ரொம்ப அப்ரோச்சபிளா கொண்டு போயிருந்தாரு. அவர் வர எல்லா சீன்ஸுமே தன்னால எவ்வளவு கேரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாரு. படம் ஒரு ஃப்ளோ போனதுல இருந்து அவர் வர எல்லா சீனுமே நம்மளுக்கு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஆங்கிலோ இந்தியன் கேரக்டரா வர ரம்யா ரொம்ப நல்லாவே அந்த கேரக்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் தமிழ் ஸ்லாங்ல வர பரிதாபல் கோபி ரொம்ப நல்லாவே அந்த ஸ்லாங்ல காமிக்கல் ரோல ட்ரை பண்ணியிருந்தாரு. நமக்கு ஆங்கிலோஸ் பத்தி நம்ம ஆங்கிலோஸ் பத்தி தெரியறதே இல்லப்பா. எந்த சீன்ஸ்மே போர் அடிக்காம சில சீன்ஸ் நம்ம நல்லாவே என்டர்டெயினும் பண்ணுச்சு. படம் முழுக்க இந்த ஸ்லாங் அவர் எடுக்கிறதுனால இந்த படத்தை ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ணுமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இவரோட ஸ்லாங் ஏத்த மாதிரி இந்த ஸ்டோரிக்குள்ள அவர் அடாப்ட் பண்ணி நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே நல்லா வந்திருக்கிறதுக்கான காரணம் டைரக்டரோட கன்விக்ஷனும் அவரோட எக்ஸிகியூஷன் ஸ்கில்லும் தான் நம்மளுக்கு காட்டுது. படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே ப்ரீ பிளான்டா நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணி தன்னோட ஐடியாவை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஆன் பேப்பர்ல இந்த ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே நம்ம ரசிச்சு தான் கேட்டிருப்போம். பட் இது ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணும்போது கேரக்டர்ஸ் என்னதான் நம்மள பில்டப் பண்ண போனாலுமே ஆடியன்ஸ் கூட படம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ட் வரைக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாமே தான் இருந்துச்சு. படம் ரொம்ப பிளாட்டாவே தான் டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு முக்கியமாவே சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. தன்னோட தேவைக்கும் மேலேயே ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. ஒரு லோ பட்ஜெட் படமாவே நம்மளுக்கு ஃபீல் ஆகல. இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் பிரசன்ட் போர்ஷனோட டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன்ல சின்ன ரேஷியோ சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலாவும் இந்த படத்துல ப்ளே பண்ணதுனால இந்த படம் நம்மளுக்கு நல்லாவே டிஃபரன்ஸும் தெரிஞ்சது. பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல வரும்போது இந்த ஸ்கிரீன் மொத்தமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் மாறினதாவும் அந்த ஃபீல் நம்மளுக்கு இன்னுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கிமிக்ஸ் மூலமாவும் படத்தை ரொம்ப டெக்னிக்கலாவும் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படம் எவ்வளவு சவுண்டா இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. மாவீரனுக்கு அடுத்து பரத் சங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி மீடியோக்கராவே தான் இருந்துச்சு. ஒரு லைட் ஹார்ட்டடான ஸ்வீட்டான ஃபிலிம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அன்பே டயானா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.